வணக்கம் சொந்தங்களே. காலை 6 மணியிலிருந்து காலை மட்டுமென்றால் என்ன 8 மணி வரைக்குமோ அன்பு தம்பி சுமந்திரன் அவர்கள் தந்த விருப்பத்துக்கு தந்த எண்ணப்படி அவர் சட்டத்தை தன் எண்ணப்படி பேசலாம். இது ஒட்டுமொத்த தமிழினத்தின் விருப்பங்களை வெளிக்கொணர்கின்ற ஒரு அரசியல் தலைமைகள் சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்கள். கர்த்தால் கதவடைப்பு. உண்மையாகவே தமிழர் பிரதேசங்களில் இராணுவ வீரன் வெளியேற வேண்டும் என்பது சரியானதாகவும் ஒரு நேர்மையான கோரிக்கையாகவும் இருக்கும். ஏனென்றால் 2009 வைகாசி 18 பின்னரான நாட்களில் ஒரு புல்லட் கூட இந்த வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு துப்பாக்கியில் இருந்து வெளிவரையில்லை. ஆகவே இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தம்பி சுமந்திரன் தனது எண்ணப்படி தனது விருப்பப்படி இப்பேற்பட்ட ஒரு கோரிக்கையை நன்கு சிந்திச்சு வெளிக்கொண்டிருக்க வேண்டும். தம்பி கயேந்திரகுமார் பொன்னம்பலம், தம்பி ஸ்ரீதரன், அண்ணன் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தம்பி செல்வம் அடைக்கல்நாதன் போன்ற அரசியல் கட்சிகளின் தலைமைகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து இந்த கர்த்தால் கோரிக்கையை, கதவடைப்பு கோரிக்கையை தம்பி சுமந்திரன் வெளிக்கொண்டிருந்திருப்பாரா இருந்தால் மிகவும் வெக்கப்பட காலமாக மட்டும் கடையை போட்டு அல்ல 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த போராட்டம் நிறுத்துற மாதிரி அசிங்கமான வேலையை, அசிங்கமான தகவலை வெளிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. அனைத்து சபைகளிலும் மிரட்டுகின்ற பாணியில் மக்களுக்கு கர்த்தாலில் விருப்பமில்லை. அனைத்து வர்த்தக சங்கங்கள் முதல் கர்த்தால் கோல் பண்ணுவதற்கு, அதாவது கர்த்தாலை பற்றி கோரிக்கை விடுப்பதற்கு முன்பதாக அனைத்து வர்த்தக சங்கங்கள், அனைத்து அமைப்புகள், அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைமை அனைவரையும் ஒன்று கூடி அவர்களிடம் இது சம்பந்தமாக கலந்துரையாடினதன் பின்னர் அனைவரும் ஒன்றாக நின்று கதவடைப்பு சம்பந்தமான கோரிக்கையை விடப்பட்டு இருந்திருக்குமா இருந்தால் அது வெற்றி பெற்றிருக்கும். ராணுவ வீரன் தமிழ் மண்ணில், இலங்கை தேசத்தின் ஸ்ரீலங்காவின் ராணுவ வீரன் தமிழ் மண்ணில் அவருக்கு வேலை இல்லை. இங்கே ஒரு அடிபாடும் இல்லை, கலவரமும் இல்லை, இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. இலங்கையின் சட்ட திட்டத்துக்கு அமைய மக்கள் வாழ அவைக்கு எதுவும் பிரச்சனை என்றால் இலங்கை போலீசார் நிரம்ப போட்டு அவர்கள் அந்த போலீசாரின் ஊடாக இங்கே நீதி நிர்வாகத்தை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளலாம். அதுதான் சரியானதும் நியாயமானதுமாக. அதை விடுத்து இராணுவ வீரன் இங்கே நிற்பது என்பது அது எமது இன மக்களை மிரட்டுகின்ற ஒரு விடயமாகத்தான் எங்களால் பார்க்கப்படுகின்றது. அது வேற. ஆனால் இப்பேற்பட்ட விடயத்தை மிகவும் கவனமாக சிந்தித்து தம்பி சுமந்திரன் அவர்கள் அனைத்து அரசியல் கட்சி தலைமைகளுடனும் அனைத்து வியாபார வர்த்தக சங்கங்களுடனும் அனைத்து சமூக அமைப்புகளுடனும் இணைந்து இந்த கோரிக்கையை விட்டிருப்பாராக இருந்திருந்தால் இந்த ஒவ்வொரு பிரதேச சபை, மாநகர சபை, நகர சபை இதுக்குள்ளால மிரட்டல் விட்டு வியாபாரிகளை அடிபணிய வச்சு கடையை பூட்டுற அந்த கதையெல்லாம் வந்திருக்காதே, தேவைப்பட்டிருக்காதே. இப்போ எல்லாரும் பார்த்தா எல்லா உபதவிசாளரை பார்த்தா, தவிசாளரை பார்த்தா எல்லாரும் மிரட்டரியல் இல்லை. நோ, அனைவரும் அந்த காலத்தில் ஒரு வார்த்தை வாய்க்கிலிருந்து வந்தால் போதும், கர்த்தா ஒரு வார்த்தை, ஒரு வசனம். இப்ப இன்றைக்கு எவ்வளவு வெக்கக்கேடான ஒரு விடயமாக இருக்கின்றது. தம்பி சுமந்திரன் காலமா மட்டும் கர்த்தால் வைக்குதுன்னு ஒரு விளையாட்டா இது. கர்த்தால் என்றா ஒட்டுமொத்த 24 hours அந்த நாடே இருண்டு போயிருக்கும். அதுதான் கர்த்தால். ஆகவே இனி வருங்காலங்களில் தம்பி சுமந்திரன் கட்சிக்கு கட்டுப்படுகின்றேன் என்றால் தம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் நாளைக்கு தலைவராக எலெக்ட் பண்ணப்பட்ட தமிழரசு கட்சியின் ஏகோபித்த தலைவராக
ஏகோபித்த உறுப்பினர்களால் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்களை தமிழரசு கட்சியின் தலைவராக இயங்க அனுமதிக்க முடியுமா? வழக்கு போட்டவர்களை வழக்கை கைவாங்கி அந்த விஷயத்தை செய்வாரா? செய்ய மாட்டார். அப்ப நீங்கள் உங்களோட உள்ளத்துக்குள்ள ஒரே கட்சியை சேர்ந்த 5 வருஷமோ 10 வருஷத்துக்கு முன்னுக்கு சுமந்திரனை வெல்ல வைக்கணும் என்று ஓட்டு கேட்டு வெற்றி பெற வைத்த தம்பி சிவஞானம் ஸ்ரீதரனுடைய தலைமை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியை கூட வகிக்க அனுமதிக்க விரும்பாத அன்பு தம்பி சுமந்திரன் அவர்கள் தயவு செய்து அனைத்து மக்களுடனும் இணைந்து அனைத்து அரசியல் கட்சி தலைமைகளுடனும் இணைந்து அனைவரோடும் பேசி சரிபலியை கதைத்து ஒரு நியாயமாக, ஒரு நேர்மையாக, ஒரு நாணயமான ஒரு மனிதனாக வாழ செயற்பட முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் சுமந்திரன் விரும்புகிற, சுமந்திரனால் எதிர்பார்க்கப்படுகின்ற பதவிகள் அவரிடம் தானாகவே வந்து சேரும். இதை புத்திசாலித்தனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் தலைமைகளும் ஒன்று சேர்ந்து கோராத எந்த ஒரு பகிஷ்கரிப்பும் வடகிழக்கு மாகாணங்களில் வெற்றி அடையாது. வடகிழக்கு மாகாணங்களில் பாவம் பாருங்க, எங்கட யாழ்ப்பாண மேயர் ஓடோடி போய் யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்தில் இந்த கர்த்தால ஆதரிங்கோண்டு சொல்ல முற்பட்ட, அந்த தேவையை கேட்க முற்பட்ட, அல்ல அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கோ என்று வாசித்த, ஏதோ எழுதின பேப்பரை வாசிக்க முற்பட்ட திருமதி மதிவதனி விவேகானந்தராயாவுக்கு என்ன நடந்தது பாருங்க. பாவம், அவ போய் அந்த அவ்வளவு பேர் வியாபாரிகள் மத்தியில் எவ்வளவு கஷ்டப்பட வச்சிட்டீர்கள். மேயர் இல்லோ, மேயரஸ் இல்லோ, அப்படி இருக்கலாமோ? கூடாதில்லோ. ஆகவே நீங்கள் உபதவிசாளரை விட்டு கதை பேசுறதும், எந்த ஒரு வியாபாரியும் மிரட்டப்படக்கூடாது. மாநகர சபை கடையில் இருந்தாலும் அவர்களுக்கு 100% இறமை அங்கே இருக்கின்றது. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றீர்கள் என்பதற்காக எந்த ஒரு பொதுமகனும், எந்த ஒரு வியாபாரியும் மிரட்டப்படுவதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அனுமதிக்காது. அனைவரும் அவர்கள் வாடகை செலுத்தி பணம் கொடுத்து தங்களுடைய பணத்தை வட்டிக்கு வேண்டியோ பேங்க் லோனுக்கு வேண்டியோ போட்டு செய்கிற அவர்களுடைய இறமைகளை, அவர்களுடைய சுதந்திரத்தை தயவு செய்து அனுமதிக்க வேண்டும். அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற எல்லாரும் ஆயுதத்துக்கு பின்னுக்கு தான் செய்தன. அப்ப நீங்களும் என்ன எதுக்கு பின்னுக்கு இருந்து விரட்ட முயற்படுறீங்கள்? இன்றைக்கும் எல்லாரும் விரட்டுறீங்களே. அனைவரும் மிகவும் கண்ணியமாக தமிழர்களை தமிழர்கள் நடத்துவது இன்றியமையாத அவசியமாகும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அப்பேற்பட்ட தவறான முனைப்புகளை ஆயுதம் விடுதலை புலிகளால் மௌனிக்கப்பட்டு 16 வருடங்களை தாண்டி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தயவு செய்து யாரும் வன்முறையை கையில் எடுக்கப்படாது. வன்முறையை கையில் எடுத்து வியாபாரிகளை அடக்கி ஒடுக்க முற்பட்டால் வியாபாரிகளுடன் சேர்ந்து அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பும் அவர்களுடைய உரிமைக்காக போராடும். ஆகவே இந்த முறை ஒரு காலமும் நாங்கள் கேள்விப்படையில் காலமே 6 மணியிலேருந்து 12 மணிக்கு பூட்டுங்கண்டு. தம்பி சுமந்திரன் விட்டுட்டார் 6 மணியிலேருந்து 12 மணிக்கு வரைக்கும் பூட்டுங்கண்டு. ஆகவே அது தோற்றதுக்கு அவரே கதவடைப்பு தோற்றதை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதுதான் எனது அனுமானம். தயவு செய்து இனிமேலாவது ஒற்றுமையாக அனைவரையும் மதித்து
அனைத்து அரசியல் தலைமையிலும் கடந்த காலத்தில் தங்களோட வாழ்நாளை அர்ப்பணித்து, முக்கியமாக போராளிகளின் அரசியல் தலைமைகள் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து இன்றைக்கும் களமாடுகின்றார்கள். மக்களுக்கு ஏதாவது பெற்றுக் கொடுக்கணும் என்ற எண்ணத்தில் அப்பேற்பட்ட அரசியல் தலைமைகளை கௌரவிக்க, மதிக்க சட்டத்தரணி முன்னாள் எம்பி எம்ஏ சுமந்திரன் அவர்கள் முன்வர வேண்டும். அனைவரையும் மதிக்க, அனைவருடைய அர்ப்பணிப்புகளையும், அனைவருடைய ஆளுமைகளையும், அனைவருடைய இந்த இனத்துக்காக அவர்கள் செய்த நீண்டகால பயணங்களையும் கௌரவித்து, அனைவருடைய கருத்தையும் உள்வாங்கி எல்லாரும் இணைந்து ஒரு கோரிக்கையை தமிழ் மக்களின் முன் வைத்தால் மட்டுமே அந்த கோரிக்கை வெற்றி பெறும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகிறது. வணக்கம் சொந்தங்கள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரனின் ஹர்த்தால் அழைப்பு தொடர்பில் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தம்பிராஜா கருத்து தெரிவித்தார்.